இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கல்யாண கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிறையா கல்யாண வீட்டு கேசரி சாப்பிட்டு வாயில் டேஸ்ட்டோடே ஒட்டியிருப்பீங்க. ஸோ வீட்டில் செஞ்சால் ஃபெயிலியராக தான் இருக்கும். ஒரு 2-3 ஸ்டெப்பு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கல்யாண வீட்டு கேசரி செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடய ரவையை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளரு சேர்த்து நல்லா மிதமாக நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தாராளமாக 2.5 கப் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காண்டி நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். கேசரி வந்து இந்த கலரில் தானே இருக்கும். ஸோ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க மைல்டாக. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் 1 கப் ரவை எடுக்கிறோமோ 3/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டைலில் கல்யாண கேசரி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள்.